வரலாற்றிலேயே ஒரு விசித்திரமான, அதே சமயம் ரொம்பவும் வேதனையான ஒரு சம்பவத்த நேத்து திண்டுக்கல் மாநகரம் பார்த்திருக்கு. பொதுவா ஒரு மனுஷன் இறந்து போனா, அவருக்கு மாலை போட்டு, பாட கட்டி, சங்கு ஊதி ஊர்வலம் போவோம். ஆனா நேத்து திண்டுக்கல்ல காங்கிரஸ் கட்சியினர் ஒரு கேஸ் சிலிண்டருக்கு பாட கட்டியிருக்காங்க. இத பார்க்கும்போது அங்க கூடின மக்கள் மத்தியில ஒரு நிமிஷம் அமைதி நிலவுச்சு. நாம 2026ல இருக்கோமா? இல்ல 1926ல இருக்கோமான்னு ஒரு நிமிஷம் எல்லாரையும் யோசிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு பல வீடுகள்ல அடுப்பு எரியல. ஆனா மக்கள் வயித்துல பசிங்கிற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தோட பின்னணி என்ன? இதனால இந்தியாவுக்கு வரப்போற ஆபத்து என்ன? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவா அடுத்த சில நிமிடம் நம்ம பேச போறோம். நேத்து நடந்த இந்த போராட்டத்தின் ஒவ்வொரு நொடியையும் நான் இப்போ உங்க முன்னாடி கொண்டு வர போறேன். முதல்ல இந்த பிரச்சனையோட வேர் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இப்போ உலகமே ஒரு போர்க்களமா மாறிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற போர் பதற்றத்தால செங்கடல் மற்றும் வளைகுடா பகுதிகளில் கப்பல் போக்குவரத்து முற்றிலுமா பாதிக்கப்பட்டு, இதனால கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு வரத்து இந்தியாவிற்கு அப்படியே பாதியா குறைஞ்சிருக்கு. இதுதான் தட்டுப்பாட்டுக்கு காரணம்னு சொல்லப்படுது. ஆனா நேத்து போராட்டம் நடத்தின காங்கிரஸ் கட்சி என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, மத்திய அரசுக்கு இது முன்னாடியே தெரியாதா? ஒரு போர் வருதுன்னா அதனால ஏற்படுற விளைவுகளை தாங்கிக்கிற அளவுக்கு எரிவாயுவை சேமிச்சு வைக்கிறதுல ஏன் இவ்வளவு மெத்தனமா இருந்தாங்க? 2026ல நம்ம விண்வெளிக்கு மனுஷன் அனுப்புறோம், ஏகப்பட்ட டிஜிட்டல் முன்னேற்றங்கள் பேசுறோம். ஆனா இன்னைக்கு ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம் ஒரு கேஸ் சிலிண்டர் கிடைக்காம திண்டாடுறது எவ்வளவு பெரிய கேலி கூத்து பாத்தீங்களா? இதுதான் நேற்று திண்டுக்கல் தெருக்கல்ல எதிரொலிச்ச மிக முக்கியமான கேள்வி. நேற்று சாயந்தரம் திண்டுக்கல் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பா நடந்த அந்த போராட்டத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காமராஜர் சிலை பகுதியில இருந்து மணிக்குண்டு வரைக்கும் அந்த வீதி முழுக்க மனுஷ கடல். முன்னாடி ஒரு அலங்கரிக்கப்பட்ட வண்டி, அதுல ஒரு பாடை, அந்த பாடையில ஒரு கேஸ் சிலிண்டரை படுக்க வச்சு அதுக்கு மேல ஒரு வெள்ளை துணியை போத்திருக்கிறாங்க. நிஜமான ஒரு மனுஷனோட சபை ஊர்வலம் எப்படி இருக்குமோ அதே போல அந்த சிலிண்டருக்கு மாலை போட்டு மலர் வளைய வச்சு அந்த ஊர்வலத்தை நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி சங்கு ஊதிட்டே போயிருக்காங்க. அந்த சங்கு சத்தம் திண்டுக்கல் மாநகரத்தையே ஒரு நிமிஷம் உலுக்கிடுச்சு. இது வெறும் அரசியல் போராட்டம் மட்டும் இல்ல, ஒரு பெரிய குறியீடு. கேஸ் சிலிண்டர் இனி ஏழை மக்களுக்கு எட்டாகனி, அது செத்து போச்சு அப்படிங்கறதான் அவங்க உலகத்துக்கு அடையாளமா சொல்ல வராங்க. நேற்று நடந்த இந்த போராட்டத்துல ரொம்பவே உருக்கமான ஒரு காட்சி என்னன்னா, மகிழா காங்கிரஸ் சேர்ந்த பெண்கள் செஞ்சதுதான். மணிக்கூண்டு பகுதியில அந்த சிலிண்டர் பாடைய வண்டியில இருந்து இறக்கி தரையில வச்சாங்க. அந்த சிலிண்டரை சுத்தி உட்கார்ந்து அந்த தாய்மார்கள் ஒப்பாரி வச்சாங்க. எங்க வீட்டு அடுப்பு அணைஞ்சு போச்சே, பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்த முடியலையே, மோடி அரசாங்கம் எங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துருச்சே அப்படின்னு அவங்க பாடின அந்த ஒப்பாரி பாட்டு அங்க வேடிக்கை பார்த்த பொதுமக்களையும் கண்கலங்க வச்சது. இதுல காங்கிரஸ் மாவட்ட தலைவர் துரைமணிகண்டன் அவர்களும் மற்ற நிர்வாகிகளும் அந்த சிலிண்டர் பாடைய தங்களோட தோல்ல சுமந்துட்டு 3 முறை வலம் வந்தாங்க. ஒரு அரசியல் போராட்டம் இந்த அளவுக்கு உணர்ச்சிகரமா மாறினதுக்கு காரணம் இது ஏதோ சொத்து பிரச்சனையோ இல்ல பதவி பிரச்சனையோ இல்ல. இது ஒவ்வொரு வீட்டோட அடுப்பாங்கரையில இருக்கிற உயிர் பிரச்சனைங்கிறது தான். போராட்டத்துக்கு அப்புறம் எங்க கிட்ட பேசின மாவட்ட தலைவர் துரைமணிகண்டன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அனல் பறந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2016ல பண மதிப்பு இல்லைன்னு சொல்லி ஏழை மக்களை இப்போ 2026ல சமையல் எரிவாயு கிடைக்க விடாம செஞ்சு மக்களை தற்காலத்து விறகு அடுப்புக்கே திருப்பி அனுப்ப பார்க்குதுன்னு காட்டமா சொன்னார். அவர் ஒரு முக்கியமான புள்ளி விவரத்தையும் முன் வச்சார். இந்த எரிவாயு தட்டுப்பாட்டாலையும் தாறுமாறான விலை உயர்வாலையும் இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான ஹோட்டல்கள் இப்ப மூடப்பட்டு வருது. இதனால லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்க. மத்திய அரசு உடனடியா எரிவாயு இருப்பை உறுதி செய்யணும், விலையை குறைக்கணும். இல்லனா இந்த போராட்டம் திண்டுக்கல்லோட முடியாது, ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க தீயா பரவும்னு அவர் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். நேத்து திண்டுக்கல்ல நடந்த இந்த சம்பவம் வெறும் காங்கிரஸ் கட்சியோட போராட்டம் மட்டும் இல்லங்க, இது நம்ம நாட்டோட இன்றைய யதார்த்த நிலை. 2026லயும் நாம ஒரு சிலிண்டருக்காக சங்கு ஊதி போராடுறோம்னா நம்ம நாட்டு பொருளாதாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நீங்களே யோசித்து பாருங்க. அரசியல் கட்சிகள் போராடுவாங்க, பேசுவாங்க. ஆனா கடைசியா பாதிக்கப்படுறது என்னவோ நீங்களும் நானும் தான்.
மத்திய அரசு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது, தட்டுப்பாட்டை போக்க என்ன உடனடி நடவடிக்கை எடுக்க போகுது, இதையெல்லாம் நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களோட கருத்து என்ன? உங்க ஏரியாவுல சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கா? கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோவ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் பகிருங்க. அடுத்த ஒரு முக்கியமான தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் செய்தியாளர் KMT.